அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிற்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை 8 to 9 தொகுதிகள் வரை குறைய வாய்ப்பு இருக்கு என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இது குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்ற அடிப்படையில் இன்று அனைத்து கட்சி கூட்டமும் நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசின தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிரான சதி, அதை முறியடிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். சதி என்று ஏன் சொல்கிறார் ஸ்டாலின்? இதுதான் தலைப்பு. திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் பங்கேற்றிருக்கிறார். பாமகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு பாலு இணைந்திருக்கிறார். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர் அனைவருக்கும். திரு தனியரசு, சதி அப்படின்ற வார்த்தையை முதல்வர் பயன்படுத்தி இருக்கிறார் இன்று பேசும்போது. சதிதான் நடக்குதா? அப்படியா சொல்லணும்? அதை ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மாநில உரிமைகளை பறிப்பதில் துவக்கி பல்வேறு நிலைகளில், அது கல்வி உரிமை, குறிப்பாக நம்முடைய இப்போ ஏற்கனவே இன்னும் கடுமையாக இன்றைக்கி கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா சொன்னாங்க, இந்த மும்மொழி கொள்கை சம்மந்தமாக கூட நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம மும்மொழி கொள்கை அதில் இவங்க கையெழுத்திட்டாங்க. நாங்கள் அந்த 2500 கோடி ரூபா ஒதுக்கலை, 5000 கோடி ரூபா ஒதுக்கலை. முதலமைச்சர் சொல்லிட்டார் 10,000 கோடி ரூபாய் நீங்கள் தர மறுத்தாலும் நான் மும்மொழி கொள்கையை, புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டேன்னு சொன்னார். அது மாதிரி எல்லா நிலைகளிலும் பாஜக குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நிதியை அல்லது உரிமையை பறிக்கிறத நம்ம படிப்படியாக பார்க்குறோம். அதில் நீங்கள் மொழி உரிமை இருக்கலாம், நிதி உரிமையாக இருக்கலாம், வரி பகிர்வில் இருக்கலாம். இப்பொழுது தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு வரப்போகுதுங்கிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் அந்த கருத்தை முன்வைக்கிறார். கருத்தை முன்வைத்து அதை விவாத பொருளாக்குவதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்று கூட்டி அதில் வெற்றிகரமாக 58 இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் ஒன்றுபட்டு ஒருமித்த கருத்தோடு இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய பாஜக ஒன்றிய அரசுக்கு நம்ம கோரிக்கையாக வச்சிருக்கோம். இதில் சதி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, பாஜக எதை செய்கிற பொழுதும் அதை வெளிப்படையாக ஒரு 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 வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசுங்கிறது ஏதோ ஒரு ஃபார்முலா படி தானே செய்ய போறாங்க. மக்கள் தொகை அடிப்படையிலேயோ இல்ல திரு அமித்ஷா குறிப்பிட்ட மாதிரி விகிதாச்சார அடிப்படையிலேயோ ஒரு ஃபார்முலாக்கு உட்பட்டு தானே செய்ய போறாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் செய்ய போறது இல்லையா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தொகுதி மறுசீரமைப்பு தானே. இல்லை, அதுதான். இப்போ நம்ம 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்படி இப்போ நம்ம 543 நாடாளுமன்ற தொகுதி அல்லது உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம். அதில் தமிழ்நாட்டுக்கு 39, பாண்டிச்சேரி 1, 40 இருக்கிறோம். நம்ம பொதுவாக நம்ம தமிழ் சமூகத்துக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 40 இப்பொழுது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் இப்போ நம்ம குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை, அரசின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்திய முதன்மையான மாநிலங்களில் முதன்மையானது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு இப்பொழுது எடுக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வரையறையை உறுதி செய்தால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அப்போ ஏற்கனவே மத்திய அரசினுடைய நாட்டின் வளர்ச்சி குறித்து ஒரு விழிப்புணர்வுக்காக அரசு கொள்கை ரீதியாக உலகளவில் கொண்டு வந்த திட்டத்தை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டில் வளர்ச்சியை உறுதி செய்த மாநிலம் தமிழ்நாடு. சரி, எண்ணிக்கை குறைக்கப்படாத தமிழ்நாட்டுக்குன்னு உத்தரவாதம் கொடுக்கிறார்ல அமித்ஷா ஐயா சொன்னது நம்ம மகிழ்ச்சி வரவேற்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா சொல்றாங்க. ஒரு கோடு அதை அழிக்காமலேயே சிறிதாக்க வேண்டும் என்றால் இன்னொரு கோட்டை பெரிதாக போட்டு இதை சிறிதாக்குவதுங்கிறத ஒப்பிட்டு அவர் துவக்கத்திலேயே அதை சொல்றார். அப்படின்னா இது குறைக்க மாட்டாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ ராஜஸ்தானுக்கோ பீகாருக்கோ உயர்த்தப்படாது அப்படிங்கிறதே அமித்ஷா ஐயா சொல்லலை, மோடி ஐயா சொல்லலை. அதை சொல்ல வேண்டும் என்று தான் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் அதை வலியுறுத்துறாங்க. அப்போ இதில் தான் சதி இருக்கிறதாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மிக கூர்மையாக இந்த பிரச்சனையை துவக்க நிலையிலேயே ஒன்றிய அரசை, பாஜக அரசினுடைய இந்த திட்டத்தை சதி என்கின்ற அளவில்
அடையாளப்படுத்தி இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமா நம்ம ஒரு கோரிக்கை வச்சுட்டோம். சரி, இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்துக்குலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி எண்ணிக்கை கூட போகுதுன்றதும் உத்தரவாதம் தான். உறுதியா கூடுமில்ல, அங்கதான மக்கள் தொகை கூடி இருக்குல்ல. இப்ப நீங்க இங்க நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம். இப்ப அதுல பாஜகவினுடைய மூத்த தலைவருக்கு கருநாகராஜன் ஐயாவுக்குலாம் தெரியும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, நம்ம 3 தென் மாநிலங்கள் தான் இதுல கடுமையா பாதிக்கப்பட போறோம். இன்னும் கேரளா நமக்காவது ஒரு 10 இடம் 2 தொகுதியில் கூடுதலா வரும்னா கேரளா ஒரு தொகுதியை குறைக்க போறதாக சொல்றாங்க. அப்படின்னா நீங்க நாம் அரசின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி நமக்கு பரிசு தருவதற்கு பதிலாக தமிழ்நாட்டை தண்டிக்கின்ற போக்கு பாஜக அரசு எடுத்து விடுவோம் என்கின்ற அச்சத்தில் மக்களின் மீது இருக்கிற அக்கறையின்பால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக முதலமைச்சர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார். அதில் பாஜகவின் சதியை முறியடிக்க வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதை வரவேற்கிறோம். தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு முதல்வரின் கருத்தை, அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு, கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்ம முன்மொழிந்ததை வழிமொழிஞ்சிருக்கிறோம். ஓகே, திரு பாலு, மற்ற கட்சிகள் பாஜகவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறது, இல்லை நம்பாம இருக்கிறது, மத்திய அமைச்சர் சொன்னது அப்படிங்கிறத கூட நம்ம விட்டுலாம். அவங்க அரசியல் ரீதியாக எதிர்நிலையில் இருக்கிறாங்கன்னு. நீங்கள் கூட்டணி கட்சி என்டிஏல இருக்கீங்க, மத்திய அமைச்சர் உறுதியாக தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்றாரு. ஆனா திரு ராமதாஸ் தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லோரையும் சந்தித்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார். திரு அமித்ஷா சொல்றதுல நம்பிக்கை இல்லையா உங்களுக்குமே? மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பொறுப்புள்ள, அக்கறையுள்ள, தமிழகத்தினுடைய நலனுக்காக தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றாலும், கூட்டணியில் இருந்து கொண்டிருந்தாலும், தமிழகத்தினுடைய தேவை கருதி, தமிழ் மக்களினுடைய நலன் கருதி, அது எந்த கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனை என்பது நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்றம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த எண்ணிக்கையை 888 இருக்கைகளை உயர்த்தி விட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற அரசியல் சாசனத்தினுடைய சரத்து 82 படி 2 முறை அரசியல் திருத்தங்கள், 42வது திருத்தம், 82வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு, அப்பொழுது அவர்கள் செய்தது என்னவென்று சொன்னால், 1970ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் காரணமாக இதை மாற்றி அமைத்தால் பல மாநிலங்களுக்கு ஆபத்து ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் என்பதை நன்கு உணர்ந்து புரிந்து கொண்ட மறைந்த பிரதமர்கள் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் இந்த எண்ணிக்கை மாற்றுவது தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்தார்கள். இப்பொழுது 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி 2026இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கைகள் மறு வரையறை செய்யப்படும். இப்ப பாத்தீங்கன்னா இது இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய காலம் என்பது 1934. 26ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துற 29க்குள்ளாக மறு வரை என்பதை நடத்தி முடிக்கப்பட்டு மீண்டும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதை நடத்துவதற்கு சாத்தியம் இருக்காது. ஆனால் 2034 நடக்க போகக்கூடிய நிகழ்விற்காகத்தான் இப்பொழுது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்து, பாதிப்பு என்ன என்பதை தமிழக மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை 30%, அதாவது 1/3 விழுக்காடு என்று உயர்த்துகிறார் என்று சொன்னால் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு 52 இடங்கள் கிடைக்கும். இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 888ஆக உயர்த்தப்படுகிறது என்று வைத்துக் கொண்டால் தமிழகத்திற்கு 64 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இருக்கை கிடைக்கும். நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 1/3 விழுக்காடாக உயர்கிறது என்று சொன்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இங்கே என்ன ஒரு சதி என்பதையே வைத்துக் கொள்வோம், அதை ஒரு வார்த்தையாக கூட பயன்படுத்தலாம். ஏனென்றால் என்ன நடக்கும் என்ற அச்சம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது 2026ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்தியாவினுடைய மக்கள் தொகை 142 கோடி என்று உயரும் என்று சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும்
மத்திய பிரதேச மாநிலம், இந்த 2 மாநிலங்களில் மட்டுமே 70 இடங்களை உயர்த்த முடியும். அதே போன்று ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 70 இடங்கள் என்றால் 140 இடங்களை வெறும் 5 மாநிலங்களில் மட்டுமே உயர்த்த முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் பாதிப்பு அல்ல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய இந்த மாநிலங்கள் இந்த கூட்டமைப்பில், தென்னிந்தியாவினுடைய கூட்டமைப்பில் இந்த மறு சீரமைப்பின் மூலமாக வெறும் 15 இடங்கள் மட்டுமே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். என்ன சொல்வார்? தேவையில்லாதது, இதெல்லாம் தேவையில்லாம அரசியல் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தலைவர்கள் தான் இதை விளக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த விவாதத்தில், பல தொலைக்காட்சி விவாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், வரவேற்கிறோம். ஆனால் இவர்கள் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருப்பவருடன் பேசி தமிழகத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், எங்களுக்கு வேண்டும் என்று தமிழகத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்ல போகிறார்களா, அல்லது உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் நடக்கப்போற நன்மைக்காக மத்திய அரசை ஆதரிக்க போகிறார்களா? இது முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலளித்து விட்டால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்காத இயக்கங்கள் கூட அவர்களோடு அமர்ந்து பேசக்கூடிய சூழலை மும்மொழி கொள்கையிலும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்த்துவதிலும் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசு ஏற்பாடு செய்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொன்னால், அதோடு மும்மொழி கொள்கைக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் ஒரு குழப்ப நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று தமிழக அரசு சொல்கிறது. அது இருக்கிறதா இல்லையா என்ற ஒப்புதலை மத்திய அரசு பெறுவதற்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று முக்கியமான கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக இன்று தமிழக அரசால் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் தமிழக அரசோடு நாங்கள் எல்லா நிலையிலும் இணைந்து தமிழகத்தினுடைய உரிமையை, நலனை பாதுகாப்பதற்காக நாங்கள் துணை நிற்போம். அதே வேளையில் தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால், கூட்டணி என்று சொன்னாலும் கூட எங்கள் உரிமையை மீட்பதற்காக, அதற்காக மக்களோடு இணைந்து போராடுவதற்கும் நாங்கள் தயாராக இருப்போம். ஓகே, கருநாகராஜ், தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைய போகுது அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு பாஜக பாதிப்புக்காக குரல் கொடுக்க போதா, இல்ல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை உயரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சிக்காக அவங்களுக்கு குரல் கொடுக்க போதான்னு திரு பாலு கேட்டார். வேடிக்கையான கேள்வி. பாலு அண்ண மாதிரி மிகப்பெரிய மேதைகள் இப்படி கேள்வி கேட்கிறே தப்பு. மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகா சொல்லும் போது அந்த கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் பதவியேற்புக்கு நம்ம முதலமைச்சர் போய் நின்னாரு. ஆனால் முதல்ல தஞ்சையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினது பாரதிய ஜனதா கட்சி என்பதை அவர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முல்லைப்பெரியால அணைக்கட்டினுடைய உயரத்தை நீர் தேக்கி வைப்பதை 154 அடியாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தேனியில் மிகப்பெரிய போராட்டம், பொதுக்கூட்டம் நடத்தினது பாஜக. தமிழ்நாட்டின் உரிமைகளை என்றைக்குமே நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னைக்கு டங்ஸ்டன் கனிம வளம் மதுரை அருகே எடுக்கும் போது எங்கள் தலைவர் கிஷன் ரெட்டி அவர்களிடம் நேரில் இருமுறை சென்று அங்க இருக்கிற ஊர் தலைவரை அழைத்து சென்று அந்த திட்டத்தையே கைவிட வைத்திருப்பது தமிழக பாஜக என்பதை எல்லாம் நான் அவருக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம மாநில அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று இதை வலியுறுத்தி இருக்கலாமே. அது இல்ல, வலியுறுத்துற தேவையில்லைன்னு அவரே சொல்லிட்டாரு பதிலு. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய எதிர்கட்சி, அவங்களே உட்கார்ந்தாங்கன்னு சொன்னாரு. அவர் வெளியே என்ன பேட்டி கொடுத்தாரு? இது இப்ப தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லதான் வந்தேன்னாரு. அமமுக போய் அங்க பேசினாங்க, முன்னாள் அமைச்சர் செந்தமிழன். இதை ஏன் இந்த கூட்டத்தை இப்ப கூட்டினீங்க, அப்படி ஒரு அவசியமே இல்லைன்னு அவர் பேசினாரு. அப்ப வெளியே நாங்க நின்னவங்க எல்லாம் இவங்க இது ஒரு அரசியலுக்காக பண்றாங்க. 3 மாநிலத்தினுடைய கூட்டு கமிட்டி போடுறாங்க. 3 மாநிலத்தினுடைய கூட்டு கமிட்டி போட்டு காவிரியில ஒழுங்கா தண்ணி கொடுறோம் என்னைக்காக கேட்டோமா? அவங்க கொடுத்துருக்காங்களா? ஒவ்வொரு முறையும் நடுவர் மன்றம், தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் சண்டை போட்டு மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசியல் கட்சியும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான 3 பேர் பேசுறீங்க. இப்ப நான் பேசாம உட்காந்து சரி சரி ஒரு ஸ்டிக்கர் வேணா ஒட்டிக்க வேண்டாம். இல்ல உங்களோட கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்து பேசுறதுக்கு அதை ஒட்டிக்கல. நீ 3 எனக்கு உங்களுக்கு 30 நிமிஷம்னா எனக்கு 30 நிமிஷம் கொடுக்கும்.
ஓகே. அதான் நியாயம், சரி, ஜனநாயகம், புதிய தலைமுறை ஜனநாயகம் என்னன்னு நீ பாத்துறேன். சரி, இல்ல நம்ம இல்ல அப்ப இல்ல அதுல அந்த தமிழ்நாட்டினுடைய ஆதாரமா நீங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பின்பற்றுகிறீங்களோ இல்லையோ, நெறியாளரா நான் பின்பற்றுவேன். நான் என்னன்னா சப்ஜெக்டுக்காக பேசுறேன், அந்த பிரதிநிதித்துவத்தை பின்பற்று கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. இல்ல நீங்க வந்து உங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தான். உங்களுக்கு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பிரச்சனைனா நான் கூட்டு கமிட்டி அப்படின்னு போட்டு ஒரு அரசியல் பண்ண நினைப்பீங்க. ஆனா தமிழகத்துக்கு வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனைனா நீங்க கை கோப்பீங்க. நீங்க 3 பேர் யாரை சேர போறீங்க? இண்டி கூட்டணி தலைவர் எல்லாம் ஒன்னா இருந்து நீங்க குமாலம் போடுறதுக்கு இந்த ஒரு இஷ்யூ சார். இல்ல சார், நீங்க முதல்ல ஆரம்பத்தில் சொன்னீங்க, இவர் கேட்ட கேள்விக்கு, தனியரசு சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. எல்லாமே சட்டப்படி ஜனநாயக முறைப்படி என்ன நடக்குமோ அதுதானங்க நடக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒண்ணு செய்வாங்களா அப்படி கேட்டீங்களா இல்லையா? நீங்க கேட்டது உண்மையிலே உங்க மனசுல தானே கேட்டீங்க. அதுலதான பயம் இருக்கு உங்களுக்கு சார், அப்படித்தானே கேட்டீங்க. ஆமா, இல்ல அதுலதான பயம் இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஐயா வாஜ்பாய் அவர் இருக்கும்போது இதை கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு ஒத்தி வச்சு 25 ஆண்டுகள் கழிச்சு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 84 படி இன்னைக்கு 2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் டீலிமிட்டேஷன் வருங்கிறது ஒண்ணு. 2026க்கு பிறகு 27, 28 அது மட்டும் நான் சொல்லி நீங்க 2021ல நம்ம எடுத்திருந்தோம்னா 2026க்கு பிறகு வரக்கூடிய முதல் மக்கள் தொகைனா 31 தான் கணக்கா இருக்கும். நம்ம கொரோனானால எடுக்காததுனால 2026க்கு பிறகு எடுக்காதது வேற. மக்கள் தொகை பாலன் இருக்காரு, அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் நான் சொல்றேன். அந்த அடிப்படையில் 26க்கு பிறகு எடுக்கிற முதல் சென்சஸ்க்கு பிறகுதான் நம்ம டீலிமிட்டேஷன். சார், ஒரு கேள்விதான் சார், மக்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால, நீங்க தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையாதுங்கிற உத்தரவாதத்தை எல்லோரும் வரவேற்கிறார். ஒரு நொடி உள்வாங்க. அந்த உத்தரவாதத்தை எல்லாரும் நம்புறாங்க, ஏத்துக்கிறாங்க. அமைச்சர் சொல்றத ஏத்துக்கிறாங்க. எங்க அவங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொகுதிகளோ தென் மாநிலத்திற்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது அப்படியே இருக்குன்னா கூட, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த மாநிலங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக உயரும்போது எங்களுக்கான பிரதிநிதித்துவமே இருக்காதே நாடாளுமன்றத்துல அப்படின்றதா அவங்க சந்தேகம். உயரும் போது, வளரும் போது, நினைக்கும் போது, கற்பனை செய்யும் போது, ஏன் இது ஏன் குஜராத்தை விட்டுட்டீங்க, பஞ்சாபை விட்டுட்டீங்க, இமாச்சல பிரதேசத்தை விட்டுட்டீங்க, நாகாலாந்து விட்டுட்டீங்க, எல்லா பகுதியுமே விட்டுட்டீங்களே, இதை மட்டும் தான் பேசுறீங்க. இங்கதான மக்கள் அதிகமா இருக்கு. உத்தரப்பிரதேசம் சார், அவங்க ராஜஸ்தான்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால, மத்திய பிரதேசத்துல அதிகமா இருக்கு மக்கள் தொகை. சார், அவங்க 20 கோடி மக்கள் தொகை இருக்காங்க, நம்ம 7.6 கோடி இருக்கோம். நீங்க எந்த விகிதாச்சாரப்படி அவங்க செய்ய போறாங்க, ப்ரொபஷனேட்டா பண்ண போறாங்களா, இது என்ன பண்ண புரோட்டோரேட்ல பண்ண போறாங்க, இனிமேல் தான் தெரிய போகுது. நமக்கு எதுவுமே எந்த முடிவு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026க்கு பிறகு எடுக்கக்கூடிய முதல் கணக்கெடுப்புக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகுதான் இதை பத்திய பேசுகிற சூழல் உருவாகும். பாராளுமன்றம் கூடுது, பேசுகிறோம், இங்கே இருக்கிற 39 எம்பிக்களும் போகிறாங்க, அங்கே போய் பேசுகிறாங்க, இதை பற்றி பேசலாம், கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு அமைச்சரும் நேற்றைக்கு போய் நம்ம மாசு போய் அவருங்க ஐயா நட்டா ஐயாவை பார்த்துருக்காங்க, ஏற்கனவே நேரு போய் அவர் ஜல்ஜீவன் அமைச்சரை பார்க்குறாரு, தங்கந்தரசு போய் நிதியமைச்சரை பார்க்குறாங்க. எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க நம்ம தமிழ்நாட்டு தேவைக்கு போய் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நிதி கொடுக்குறத வாங்குறீங்க, இல்லைன்னா பத்தாதுங்கிறீங்க. இன்னைக்கு 39 எம்பிக்களும் போய் கேட்கலாம். இவங்க 10 ஆண்டு கூட்டணி ஆட்சி வருது, ஆகா 2026 இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் வரப்போது, என்ன பண்ண போறோம், நம்ம கூட்டணியில் ஆட்சி இருக்கமே, அதுக்கு ஒரு இன்னைக்கே ஒரு முடிவு கண்டலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஜனத்தொகை குடிச்சு அது பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை இதெல்லாம் சேர்ந்துதான் சார் ஜனத்தொகை குடிச்சு. நம்ம சாதனையில் இல்லை. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, என் வீட்டில் எத்தனை குழந்தைங்கிறது நம்ம கணக்கெடுத்தா 1, 2 தான் இருக்கு. இது பல இடங்கள்ல வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற மாதிரி, சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாறுது. ஒருத்தர் வீட்டில் 7 பிள்ளை, 8 பிள்ளை, 6 பிள்ளை பெக்கிறதுலாம் பல மாநிலங்கள் இருக்கலாம், பல கிராமங்களில் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அவன் டாக்டரை போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழல், வாழ்க்கை முறை மாறி இருக்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கிறது வேற. அப்ப முதலமைச்சர் சொல்றாரு, 30 ஆண்டுகள் கழிச்சு எடுக்கலாம்னா 30 ஆண்டுகள் பிறகு நம்ம ஜனத்தொகை 2 மடங்கு ஆக்க போறோமா, வீட்டுக்கு 10 பிள்ளை பெத்துக்க போறோமா, என்ன அடிப்படை சார்? எது இருந்தாலும் நடக்கிற இடத்துல நடக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட நமக்கு குறையக்கூடாது அப்படிங்கிறதா பாஜகவுடைய விருப்பம். அதை ஏத்துக்கிறாங்க சார். எங்க பாஜகவுடைய விருப்பம் அதுதான், அதை ஏத்துக்கிறாங்க. நாங்க பாலனை சொன்ன மாதிரி நாங்க இவங்களோட தான் நிப்போம். இல்ல, எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு குறையாதுங்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும்
இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் நம்பரை உயர்த்தி அந்த பிரதிநிதித்துவம் மூலமாகவே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவாங்களோன்றத 4 மாநிலத்துல சொல்றீங்க, மீதி 31 மாநிலத்துல பேசுறாங்க. அதை நீங்க மறந்துட்டீங்களா? எல்லா மாநிலத்திலும் இந்தி பேசுறாங்க, இந்தி படிக்கிறாங்க, அது வேற விஷயம். அந்த இந்திக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல. வாழ்க்கை முறை, பண்பாடு, கலாச்சாரம் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு. நீங்க தொகுதி எடுத்துங்க, யூபியில ஒரு 25% அதிகமா மாறி இருக்க இடத்துல யார் வாழ்றா, எப்படி வாழ்றாங்க, எவ்வளவு கூட்டிட்டு நீங்க கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? அது நம்ம சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுவாரா? இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவாங்களா? இல்ல என்ன யார் எந்த பகுதியில் அது எல்லாம் இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் சார். சொல்ல விரும்பல. இங்க சதின்னு சொல்றது விதிப்படி ஒரு ஆரோக்கியமான வாதத்தை கட்டமைக்கும் போது உண்மையை புரிஞ்சுக்க. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு மூடி மறைக்க பார்க்காதீங்க. ஜனத்தொகை கூடி இருக்கு. இல்ல சார், ஜனத்தொகை கூடி இருக்கு. சில பேர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க, சில பேர் பண்ணல. இல்ல சார், இல்ல சார், கருணாகரன் சார், இஸ்லாமியர்களுடைய குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு, அவங்களுடைய மக்கள் தொகை கணிசமாக உயரலன்னு பல்வேறு ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள், மாநில ஊடகங்கள் எல்லாரும் பல முறை பேசி இதுல இருந்து தேசிய குடும்ப நல அமைச்சகத்துடைய புள்ளிவிவரத்திலிருந்து பேசியாச்சு. மீண்டும் மீண்டும் சொல்றீங்க பரவாயில்ல. இல்ல இல்ல, நான் நீங்க சொன்னதுல நான் சொல்லல. நீங்க சொல்றீங்க, நீங்க ஊசி மொழிக்கு பேசுனீங்க. பேச விடுங்க. மேற்கு வங்காளத்துல சரி, ஓகே, நம்ம மேற்கு வங்காளத்துல சொல்லிக்கிறேன். மேற்கு வங்காளத்துல சரி, சப்ஜெக்ட்டை விட்டு வேற போறோம் சார். நம்ம பங்களாதேஷ் பார்டர்ல 9 டிஸ்ட்ரிக்ட்ல 300% ஜனத்தொகை கூடியிருக்கு. 300%. நீ செக் பண்ணிட்டு வாங்க. இது அவங்க மேல தவறான கற்பிதங்கள் உண்டு. தவறு நம்ம தேசிய அளவுல இருக்கிற தரவுகள் வச்சு தான் பேச முடியும். என்ன சொல்றேன், நீங்க நான் சொன்னதை உண்மையா இல்லன்னு பார்த்துட்டு பேசுங்க. தேசிய தரவை தான நான். அப்ப நீங்க மேற்கு வங்காளத்துக்கு இந்த திட்டம் வந்தா அவங்க இப்படியே தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இல்ல, நம்ம நீங்க நம்ம கணக்கு மாநிலங்கள்ல உயர்ந்திருக்குன்னு பொதுவா பேசுறதுக்கும் அத ஒரு மத அடிப்படையில பேசுறதுக்கும் நான் சொல்றேன். நீங்க சொல்றது 4 மாநிலத்தை மட்டும் தான். சரி, ஓகே சார், ஓகே சார். திரு சரவணன் அவர் கேக்குறதுல இன்னொரு முக்கியமான செய்தி, அது மத அடிப்படையிலான விமர்சனம் நம்ம பதில் சொல்லியாச்சு. ஆனா மக்கள் தொகை உயர்ந்திருக்குன்னு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த யதார்த்தத்தை அவங்களுக்கு நாம தண்டிக்க முடியல. இப்ப நம்ம தண்டிக்கப்படுவோம்னு சொல்லும் மாதிரி அவங்களுக்கும் நம்ம தண்டிக்கப்படக்கூடாது. அதுல நாங்க உறுதியா இருக்கீங்க. அங்க உயர்த்தினாலே நம்ம தண்டிக்கப்பட்டுட்டோம். அது வீரமணி சொன்னதை சொல்லிட்டீங்களா? சின்ன கோடு பெரிய கோடு. வாழ்த்துக்கள். சரி, பதில் சொல்லுங்க. நல்ல கேள்வி. அண்ணன் போற போக்கில் அப்படியே ஒரு தீயை கொளுத்தி போட்டாரு. என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க, ஏதோ அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை கான்ட்ரவர்சியலான கருத்தை, அதான் சொல்றேன், ஒரு கான்ட்ரவர்சியலான கருத்து, ஆதாரமற்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, SY குரேஷி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னா, த பாப்புலேஷன் மித், இஸ்லாம், ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல தெளிவா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2.4 இருந்துச்சு ஒரு காலத்தில், ஆனால் இப்போ அது குறைஞ்சி ஆல்மோஸ்ட் 1.94 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதை வைத்து அவர்கள் மேலே நீங்கள் தேவையற்ற காழ்ப்புணர்ச்சியை அரசியலை செய்யாதீர்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்து சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவோம். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஜாஸ்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு அதை எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது என்னன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது அனைவரும் சமமாக நடத்தப்படுவோம் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் என்ன அப்படின்னா, சமமற்றவர்களை சமமாக, அவர்களுக்கு சமமான வகையில் நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்முடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து. இப்போ என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் நம்முடைய பாப்புலேஷன் ஏன் குறைஞ்சு போச்சு? அண்ணன் என்ன சொன்னாரு, குழந்தை பெத்துக்க முடியாது தமிழ்நாட்டுக்காரங்கன்னு சொல்லி, அதாவது பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இல்ல, அதுதான் நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க, அதுதான் நீங்க சொன்னீங்க, குழந்தை பிறப்புகிற விதத்தை நம்ம மக்கள் குறைச்சிருக்காங்க. நீங்க சொன்னீங்க, அத சொன்னீங்க. நீங்க பேசுறத திருப்பி பாருங்க, நீங்க பேசுறத திருப்பி பாருங்க. மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுதான் சொன்னேன், திருப்பி பாருங்க. என்னன்னா போற போகல அப்படியே, அதாவது என்ன இது எதை காட்டுகிறது அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும், பாஜகவில் தமிழ்நாட்டை வஞ்சித்து பாஜகவில் ஏதாவது பதவியை பெற்று போயிடலாம்,
சுகபோக வாழ்க்கையில இருக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள். இது ஒரு கருத்து. இப்படி எல்லாம் இருந்து அவங்க எப்படி இங்க கட்சி வளர முடியும், அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்? தாமரை மலர மாட்டேங்குது. சதி செஞ்சு எப்படி அதனால தாமரை மலர மாட்டேங்குது. பூத்துக்கு 0 ஓட்டு வாங்குறாங்க. இல்ல ஒரு மோசடி பண்ணி மக்களை ஏமாத்துற இந்த திமுகங்கிற கூட்டம் இந்த மாதிரி தான் பேசும். ஒரு பேச யாரு வாழ்றா, யாருக்கு இன்றைக்கு 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு, யாரு எங்க உயர்ந்திருக்கா, எங்க இருந்து எப்படி வந்தாங்க, உங்க சுற்றுல பேசலாம் சார். பட்டியல் போட்டு நீங்க பாருங்க. உங்க திமுக முதலமைச்சர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற கவுன்சிலர் வரைக்கும் பட்டியல் சார். உங்க சுற்றுல பேசலாம். இல்ல வேற சப்ஜெக்டே மாறிட்டு இருந்தோம்னா திமுக தலைவர்கள் யாரு? ராஜ சுகபோகம். இன்னைக்கு கதிரானந்த் வீட்டுக்கு போனா 24 கோடி எடுக்கிறோம், அவர் காலேஜுக்கு போனா 150 கோடி எடுக்கிறோம், ஜெகத்ரட்சன் போனா 1000 கோடி சட்டப்படி நடவடிக்கை யாரு சொல்லுங்க. சப்ஜெக்ட்டுக்கு வரட்டும். ஊருக்கு வந்த மாதிரியா இருக்கும். இல்ல இப்போ என்ன அப்படின்னா இதுல முக்கியமான கருத்து நான் வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன். சோ உத்தரப்பிரதேச நம்ம ஏன் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணோம்? இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு நம்ம கிட்ட சொல்லிச்சு. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த பாப்புலேஷனை குறைச்சோம். அதனால என்ன நடந்தது? நம்ம வந்து we are the biggest contributors to Indian economy. தமிழ்நாட்டுடைய வளமும் நன்றாக பெருகியது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணாங்க? கேட்க முடியாது, நாங்க வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. ஸோ they are a drag, they are a drain on the resources. இப்போ நம்மளுடைய பாப்புலேஷன் குறைச்சதுனால என்ன ஆயிருக்கு? நமக்கு ஆல்ரெடி 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல பாப்புலேஷனை வந்து ஒரு டெவல்யூஷன் டூலா வச்சுக்கிட்டாங்க. என்ன ஆகுது? நமக்கு பணம் குறையுது. உத்தரப்பிரதேசத்துக்கு ஜாஸ்தியா போகுது, பீகாருக்கு ஜாஸ்தியா போகுது. ஆல்ரெடி நம்ம பாதிக்கப்பட்டு விட்டோம். இல்ல அரசியலமைப்பு சட்டம் அப்படிதானே சொல்லுது. இல்ல மக்கள் தொகை அடிப்படையில நீங்க அரசியலமைப்பு சட்டம் நீங்க இந்த கேள்விக்கு வருவீங்க என்று தெரிந்துதான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் அப்படின்னு அந்த கான்செப்டை பத்தி பேசினேன். சோ இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரசி, அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது நீங்க வந்து எங்களுடைய கோரிக்கை, அரசுடைய ஒரு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய பாப்புலேஷன் நீங்க குறைச்சிங்க, அதற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் நம்முடைய நியாயம், இதுதான் தர்மம், இதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம். உயர்த்தினா மற்ற மாநிலங்களுக்கு நீங்க அதிகமா உயர்த்தக்கூடாதுன்னு ஒரு வாதம்னா இதை எப்படி அமைக்கப்பட கொண்டு வர? அதாவது நம்முடைய இந்த ஃபெடரல் செட்டப், இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் பொழுது மாநில சுயாட்சி அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. சோ மாநில சுயாட்சி அப்படின்னு வரும்பொழுது மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒன்றியத்துல நம்ம சேரும் பொழுது, ஒன்றியத்துல இந்திய ஒன்றியம் உருவாகும் பொழுது என்ன முக்கியத்துவம் இருந்ததோ அந்த முக்கியத்துவம் டைல்யூட் ஆகக்கூடாது. அந்த முக்கியத்துவம் டைல்யூட் ஆச்சுன்னா நாளைக்கு தமிழ்நாடு ஒரு மணிப்பூராக மாறும். மணிப்பூர் எப்படி அல்லோல கல்லோல பட்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு வருஷம் யாருமே கண்டுக்கல, யாருமே சீண்டுவே இல்லை. என்ன காரணம்? பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்ல. அதே போல we should not be politically marginalized. இல்ல இந்த நம்பர் அப்படியே தான் இருக்க போகுதுன்றாரு. இல்ல நம்பர் அப்படியே இருக்கும். அது பெரிய கோடு சின்ன கோடு அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுனா இப்போ நம்மளுடைய விகிதாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 7.16 7.18% 7.2 கிட்ட 7.2. இந்த 7.2% ஏத்தனாலும் மாறக்கூடாது, இறங்கினாலும் மாறக்கூடாது. அதுக்கு என்ன சொல்றாங்க? எதுக்கு ஏத்தி இறக்கி இத பண்ணிட்டு இருக்கீங்க? freeze it for another 30 years. ஏன் ஃப்ரீஸ் பண்ணனும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கேக்குறாரு அப்படினா 1971 ஏன் நம்பர் எடுத்துக்கிறாங்கன்னா 1971க்கு பின்னர் தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கிக்ஸ் இன். அதுக்கு முன்னாடி யாரும் பாப்புலேஷன் கண்ட்ரோலை பத்தி பெருசா பேசல. சோ 71க்கு அப்புறமா பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்துருச்சு. நம்ம குறைஞ்சிருக்கோம், அவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது. ஓகே, நீங்க சொல்றபடி 30 வருஷத்துக்கு நம்ம தொகுதி மறுவரையறை பண்ணலனா அதிகபட்சம் ஒரு 7.5 லட்சம் மக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது சரியான எண்ணிக்கைன்னு கணக்கிட்டு தான் அந்த லிமிட்டை வச்சிருந்தாங்க. இப்ப சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதால 20 லட்சத்திற்கு இருக்காங்க. சில இடங்கள்ல எல்லாம் 30 லட்சம் வரைக்கும் கூட இருக்கிறாங்க, 15 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். அப்போ அதை நிர்வாகம் பண்றதா எம்பிக்களுடைய எம்பி? அதுதான் நல்ல கேள்வி. எம்பிக்களுடைய ரோல் என்ன? அவங்க என்ன கவுன்சிலர் மாதிரி தெருவா போய் காவா சரியா ஓடுதா, லைட்டு சரியா எரியுதான்னு பார்க்கக்கூடிய வேலையா அவர்களது இல்ல. அவர்களுடைய வேலை என்ன? அவர்களுடைய வேலை வந்து இந்திய பாராளுமன்றத்தில்
தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த மாநிலத்துடைய மக்களின் பிரதிநிதிகளாக அங்க போறாங்க. அதுதான் தொகுதியோட பிரதிநிதியா தானே போறாங்க. ஆமா, தொகுதியோட பிரதிநிதியா போறாங்க. ஆனா அவங்க முக்கியமா எந்த தொகுதி ஸ்டேட் தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதுதான் சொல்றேன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து ஒரு மோனோலித்திக் ஸ்டேட், சிங்கிள் என்டைட்டி அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சிங்கிள் இதுனா ப்ராப்ளமே கிடையாது. ஸ்ட்ரைட் அவே we can take it. ஆனா திரு பாலுவும் குறுக்கிடுறார். கேட்டா சார், பாலு சார். இல்ல இது வந்து ரொம்ப நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் நடைமுறை அடிப்படையிலும் இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும். இப்போ இதில் நீங்கள் என்ன ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க, நியாயமா இதை பண்றதுக்கு என்ன சார் ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க சார்ன்றீங்க. 1971 கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தற்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறது. இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதை தளர்த்துவதா அல்லது இன்னும் அதை கூடுதலாக நடைமுறைப்படுத்துவதா? அப்படி கூடுதலாக நடைமுறைப்படுத்துவதனால் சிறப்பு பரிசுகளை பெற்ற மாநிலங்கள் வரிசையில் தென்னிந்தியா மாநிலங்கள் இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் என்று நாம் முடிவெடுத்துக் கொண்டால், இன்னைக்கு நான் சொல்ற திருப்பி நாகராஜனுக்கு சொல்றேன், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் இந்த 5 மாநிலங்கள் மட்டும்தான் மக்கள் தொகை அடிப்படையில் பெரும் பலனை இவர்கள் அடைய முடியும். காரணம், அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தல. இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், இந்தியா என்பது 2 அரசு முறையை கொண்டது. ஒன்று தேசிய அளவிலான அரசு, இன்று மாநில அளவிலான அரசு. ஒரு மாநில அளவிலான அரசு பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அந்த மாநிலத்தின் முதன்மையான மாநிலமாக சிறப்புக்குரிய இப்ப கல்வி எடுத்துங்க, போக்குவரத்து எடுத்துங்க, சுகாதாரத்தை எடுத்துங்க, இப்படி நல்ல கட்டமைப்பை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கும். ஆனால் பீகார்லயோ நீங்க வந்து ராஜஸ்தான்லயோ மற்ற மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது குறைவாக இருக்கும். டெல்லியில எடுத்துட்டீங்கன்னா கல்வி வேறு விதமாக இருக்கும். எனவே அந்த மாநிலம் ஒரு சிறப்பாக பணியாற்றி ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எத்தனை பேருக்கு ஒரு மருத்துவமனை, எத்தனை பேருக்கு ஒரு பேருந்து, எத்தனை பேருக்கு ஒரு கல்வி நிறுவனம் என்று கணக்கெடுத்துக் கொண்டால் இந்தியா முழுவதும் சரியா இருக்குதா? இல்லை. அப்ப ஒரு மாநிலத்தின் நடவடிக்கை 7.2 அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் இது பிரச்சனை இல்லை. நான் இப்ப கேட்கறது, ஒரு பதட்டம், ஒரு ஐயம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. இதை தெளிவுபடுத்தணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தேசிய அளவில் பேசி இது குழப்பம் வேண்டாம், எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு ஆபத்து வராது என்ற உறுதிமொழியை நீங்க சொல்லணும். ஆனால் அதை விடுத்துவிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த அரசியல், இங்க இருக்கக்கூடிய இந்த மதவாத அரசியல் நீங்கள் வந்து திருப்பி அச்சமே தேவையற்றது. இப்பொழுது நாடாளுமன்றத்தில் விளக்கம் எப்படி அச்சமே தேவையற்றது? இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஏன் இல்ல அவசியம்னு நான் அவசியம் என்ன ஏன் சொல்றேன்னா, கோயம்புத்தூர் வந்த போது அமித்ஷா சொல்றாரு, தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 1 கூட குறையாது என்று சொல்வதன் மூலமாக மத்திய அரசு இது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறது, ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. 888 இருக்கைகளை உருவாக்கி விட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஐயங்கள், அதனாலதான் நீங்க வந்து இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தேச நலன் கருதி இதை செஞ்சாங்க. கிழக்கு பாகிஸ்தான், வங்காளதேசம் எப்படி அங்கே புறக்கணிக்கப்பட்டது, ஈழம் எப்படி இங்கே இலங்கையில புறக்கணிக்கப்பட்டது, அதே போன்று தென்னிந்தியா என்பது இதன் மூலமாக புறக்கணிக்கப்படும். அதன் மூலமாக தேச ஒற்றுமைக்கு ஆபத்து. இது ஒரு சீரியஸான பிரச்சனை. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரணமான பிரச்சனை இல்ல. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வட இந்திய மக்களுடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு நாடாளுமன்றத்தை நடத்த முடியும் என்று சொன்னால் அது எப்படி மக்களுக்கு சரியானதாக? அதனாலதான் இது ஒரு பியூட்டிஃபுல் கான்ஸ்டிடியூஷன். நீங்க நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தாம இதை செய்ய முடியாது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எந்த முக்கியத்துவம் இல்லாமல் இல்ல நீங்க ஃப்ரீஸ் பண்ணா போதும், மாத்த வேண்டாம். மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரைன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 82 ஒரு நிமிஷம் இல்ல ஆர்டிகல் 82ல 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சாதிவாரி கணக்கெடுப்பில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை 71க்கு பிறகு அவர்கள் அதை ஆர்டிகல் 48 மற்றும் 84 2 அரசியல் திருத்தங்கள் அதன் மூலமாக மாற்றி அமைப்பதை நிறுத்தியிருக்காங்க. அது அப்படியே தொடரலாம். அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு அரசியலமைப்பு சட்டம் 81ல 2வது பிரிவு என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் 81ல 2வது பிரிவு மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுவரைன்னு சொல்றது இல்லையா? அப்ப அது அங்கேயே மாற்றம் தேவையான்னு கேக்குறேன். அதைத்தான் திருத்தி நான் அந்த வார்த்தையை தான் எதற்காக அதை நிறுத்தி வைத்தாங்க அப்படிங்கறத நீங்க வாஜ்பாய் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் நிறுத்தி வைத்தனுடைய நோக்கம்
அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அதே நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொன்னால் Okay. இந்த குழப்பத்திற்கு வேலையே இல்லை. வேலையே ரொம்ப இல்லை. தெளிவானது. பேசு. கற்பனையின் அடிப்படையில் ஒரு மத்திய அரசை நோக்கி ஒரு கருத்தை பரப்ப வேண்டிய தேவை என்பது நமக்கு இல்லை. இருக்கல இல்லையா இப்போ அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியில் மக்கள் அடர்த்தியாக இருக்கிற பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அந்த தொகுதிக்கும் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைவாக இருக்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வெறும் 12-13 லட்சம் வாக்காளர்கள் இருக்கலாம், மக்கள் தொகை இருக்கலாம். அதையே நீங்கள் யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 25 லட்சம் வாக்காளர்கள் மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிநிதியும் எப்படி அவங்களுடைய பணி சுமை கூடுதலாக இருக்கும், மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கலைங்கிறது உங்கள் நியாயமான கேள்வியை ஏட்ட கேட்டீங்க. ஏட்டலாம். அதில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அண்ணன் கமலஹாசன் சொன்னார் இன்றைக்கி நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தில், அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம பராமரிக்கணும். அப்போ தான் இப்போ அது பாராளுமன்றம் அப்படி தான் நடக்குது. அப்போ மக்கள் தொகை வெறும் 52 கோடி. அப்போ 52 கோடி மக்கள் தொகை இருக்கிற பொழுது 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பொழுது அந்த நாடு அப்போ நம்ம ஏழையாக இருந்தோம், வறுமையில் இருந்தோம், உணவு பஞ்சத்தில் இருந்தோம். 142 கோடி மக்கள் தொகைக்கு இப்போ நம்ம இப்படி இந்தியா உலகத்திலேயே இந்தியா இன்னைக்கு மக்கள் தொகையில் சீனாவையும் பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னாடி வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்தியா வல்லரசை நோக்கி நெருங்கி வந்துட்டோம். எல்லா தடைகளிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். அதே எண்ணிக்கை அதே 43 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அப்போ அது சரவணையா சொன்ன சரிதான், அதுக்கு மட்டும் கை தட்டுறாரு. அல்ல அதுதான் இல்லை அதையும் அப்படின்னா பாருங்க, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஐயா அவ்வளவு அறிவுபூர்வமான கருத்துக்களை இப்போ எங்கள் பாலையா சொன்ன மாதிரி அவ்வளவு அறிவுபூர்வமாக சர்வதேச இன்னொருத்தர் சொன்னார் அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரே அளவு தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் மாற்றி அமைக்கலன்னு சொல்றாரு. ஐரோப்பாவை சுட்டி காட்டி சொல்றாங்க மக்கள் தொகை கூடுதல் சர்வதேச அளவுல. ஆமா, சர்வதேச அளவுல ஆமா சர்வதேச அளவுல பல பாராளுமன்றங்களை சுட்டி காட்டியெல்லாம் இன்னைக்கு விவாதம் நடந்துச்சு. அப்படின்னா சர்வதேச அளவுல இந்திய அளவுல பல ஒப்பீடுகளோடு அறிஞர்கள் பெருமக்கள் கூடி 58 கட்சிகளினுடைய தலைவர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி 5 பேர் போல சார், 5 பேர் போல சார், அவங்களுக்கு கூட்டணியா போல, நாம் தமிழர் போல, தமிழ் மாநில காங்கிரஸ் போல, புதிய தமிழர் ஒரே அணிதானே பாஜக. இல்ல அதுல கூட இப்ப பாஜக மட்டும் ஐசோலேட் பண்றீங்களேங்கிறதுக்கு ஐஜேக கூட நீங்க வந்து இதை ஆதரிச்சாங்கயா. ஐஜேக்கு பாரிவேந்தரையாவோட அவனுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அரசுக்கு துணைப்போம் சொல்றாங்க. பாஜக இருக்கிற எல்லா அமைப்புகளுமே அவங்களை ஆதரிக்கல. பாஜக மட்டும் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர் பதில் சொல்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பேரும் திமுக தான் உட்கார்ந்து பேசுறீங்க. கொங்கு இளைஞர் பேரவை அவங்க பார்க்கல. நியாயத்தை நீங்களும் திமுக அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுமே, மத்திய அரசு மேல குறை சொல்றதுக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்ட முதலமைச்சர் ரூம் போட்டு யோசிச்ச விஷயம் தான் இந்த விஷயம். அவர்கள் நியாயமா பேசுறாங்க. எதுவும் குறையாது அப்படின்னு கருணாராஜன் சார் 2 செய்தி சார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சு இதுதான் நம்பர்ஸ்னு ஒதுக்கிட்டாங்கன்னா அதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடவே முடியாது, மத்திய அரசும் நாட முடியாது, மாநில அரசும் நாட முடியாது. இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். முன்னாள் மேற்கு வங்க ஆளுநர் திரு கோபாலகிருஷ்ண காந்தி சொல்றது ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், மக்கள் தொகை நாடு முழுவதும் சமன்படுத்துற வர வரைக்கும் அது 30 வருஷமோ எத்தனை வருஷமோ அதை ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், இதுதான் தீர்வுன்னு அவரும் சொல்றாரு. ஏன் இதுல இருந்து மாறுபட்டு நிக்கணும்னு கேக்குறேன். அவர் பதில் சொல்லல. பாலச்சந்திர சார் எப்படிலாம் புதிய தலைமுறையில பேட்டி கொடுப்பாரு நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ரொம்ப நேர்மையா பேசுவாரு, நல்லா உண்மையா பேசக்கூடியவன்னு பாக்குறவங்க யாராதான் கருத்து கேக்குறது. கோபாலகிருஷ்ண காந்தியே ஆகாது, பாலச்சந்திரன் ஆகாது, இது கார்த்திக் சாருக்கு தெரியும். சொன்னா மட்டும்தான் இஷ்யூல பேசுவோம். பாலு எப்படி பேசுறாரு? இஷ்யூல தானே சார் பேசுறாரு. நான் பேச விட மாட்டேங்கிறீங்க. நீங்க 4வது ஆளா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கருத்தை சொல்றது? சொல்லுங்க. பாலச்சந்திர சார் நீங்க உதாரணம் சொன்னதுக்காக நீங்க புதிய கல்விக் கொள்கையில பாலச்சந்திரன் ஒண்ணு சொல்றாரு, ஐயா பாலகுருசாமி ஒண்ணு சொல்றாரு. நீங்க நான் சொல்றவரை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க, நீங்க சொல்றது நான் எடுத்துக்கணும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனப்போக்குல கருத்து சொல்றத நம்ம எப்படி பொதுவாக அதைத்தான் பாலு கிளாரிஃபை பண்ண சொல்றாரு. அரசியல் கட்சிவாதிகள் இன்னைக்கு கூட்டத்துக்கு போகாததற்கு காரணத்தை எங்கள் தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு கூட்டத்துல நீங்க வேணா பீதியை கிளப்புறீங்க,
கிளப்புறீங்க. வடிவேல் படத்தில் சொல்ற மாதிரி பீதியை கிளப்புனீங்கன்னா அடுத்தடுத்து ஒன்னொன்னா மும்மொழி பாருங்க, தமிழ் மொழிக்கு ஆபத்துன்னு ஒரு பீதியை கிளப்புனீங்க. அது என்னடா நீ எடுபடாத ஒன்னா இந்த பீதியை கிளப்புறீங்க. நான் பாலுசாருக்கு திருப்பி சொல்றேன், தமிழகத்துல தொகுதி எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படிங்கிறது உங்க எல்லாருடைய ஆசை எப்படியோ அதுவும் நம்ம ஆசை. ஒண்ணு நீங்க பாருங்க 1952 பாதி தான் சொல்லிருக்கீங்க சார். ப்ளீஸ் சார், பாதி தான் சொல்லிருக்கீங்க. அவர் கேட்டதுல பாதி ஆன்சர் சொல்லு. தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாதுங்கிறதுக்கு நீங்க உறுதியா நிக்கிறீங்க. சரி சார், அது பாதி ஆன்சர். பாராட்டுகள். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மத்திய மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா 5 மாநிலங்களுக்கும் 140 நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை கூட போகுதுன்னு சொல்றாங்க. அது என்ன அப்பாவித்தனமான ஒரு விவாதத்தை தமிழக மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்தி கத்தி தொங்குது லத்தி தொங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சார். 848 சீட்டோ 858 சீட்டோ யாரு போய் எண்ணி பாக்குறாங்க? ரெண்டாவது ஒரு கூட்டுக்குழு கூட்டங்கிறாங்க. எதிர்காலத்தில் 100 வருஷம் கழிச்சு இந்த இந்தியன் பார்லிமெண்ட் எப்படி மாறுன்னு தெரியாது. அதுக்கெல்லாம் ஒரு விரிவாக்கமான ஒரு இடங்கள் நியாயமான அச்சம் இல்லையாது. ஒரு மாநிலத்துடைய பிரதிநிதிகள் நியாயம் 58 கட்சிகள் சேர்ந்து இருக்காங்க. நியாயமான அச்சம் நியாயம் இல்லைன்னு சொன்னா இப்ப எழுப்ப வேண்டிய நிலை ஏன் வந்தது? அவர் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காரு பாலு சார். பாட்டாளி மக்கள் கட்சியில கேட்கிறாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க தமிழக அரசு கேட்கிறாங்க. ஆந்திரா மாதிரி பண்ணு, பொறுங்கண்ணே, பீகார் மாதிரி பண்ணு அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லல. இன்னைக்கு கூட்டுக்குழு கூட்டத்தில் கூட அண்ணா அந்த முடிவை அறிவிச்சதா நல்லா இருக்கும். அவங்க 10% எல்லாருமே வரவேற்று சொல்லியிருக்கோம். அந்த கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நம்ம தயாரா இல்ல. இம்பேலன்ஸா இருக்காதா? இதே ஆந்திராவுல எடுத்திருக்காங்க. அதை நம்ம இம்பேலன்ஸா இருக்காதா? தொகுதிகள் எண்ணிக்கை இம்பேலன்ஸ் ஆயிடாதா? நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் சார். 1952 494 சீட்டு 36 கோடி பேர் தான் இருக்கும். 62 44 கோடி பேர் தான் இருக்கும். அன்னைக்கு 522 73 543 பேர் ஆயிட்டோம். வெறும் 55 கோடி. இன்னைக்கு 146 கோடியும் அதே தான் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா 543 கோடி எத்தனை பேர்? 55 கோடி இருக்கும் போதே வந்தாச்சு. அதுக்கு பிறகு உயர்த்தி இருக்கிறது கூட நாடு வளர்ந்துருக்குல்ல. அதுக்கு பிறகு உயர்த்தாமையும் 108 கோடி 146 கோடி இருக்குன்னா மக்களுக்கான மற்ற திட்டங்களை வஞ்சிக்கிறது. யூபிக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க. அதை நம்ம பேசக்கூடாது. அண்ணன் சொன்னார், மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 35 லட்சம் டன் அரிசி, இந்த 20 கிலோ 30 கிலோ அரிசி ஏழை மக்கள் கொடுக்குற மாதிரிங்க. ஒட்டு மொத்தம் 1 பைசா வாங்காம மத்திய அரசு கொடுக்குது. இதே இது யூபிக்கு இதுக்கே 1 பைசா வாங்காம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நான் அப்புறம் இதை சொல்ல விடுவீங்களா நீங்க? 1 பைசா வாங்காம 2 பக்கம் 20 கிலோ 30 கிலோ அரிசி கொடுக்குறாங்கன்னு உண்மையை சொல்றேன். யூபிக்கு 65 லட்சம் டன் அரிசி கொடுக்குறாங்க. ராஜஸ்தானுக்கு 32 லட்சம் டன் அரிசி கொடுக்குறாங்க. ஒரு உணவுப் பொருள் அடிப்படையில் இன்னைக்கு 2646 கிலோமீட்டர் இப்ப ஹைவேஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஊர்ல 1450 போட்டிருப்போம். இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் வாழ்க்கை முறையில அந்த மக்களுக்கு அடிப்படை எல்லாம் மத்திய அரசு இந்த அச்சம் வேற சார். நீங்க நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைகிறது சொல்லதான் வர்றேன். இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. இல்ல அது மூலமாக எங்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாம போயிடுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இந்தி மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்ச பிறகு எல்லா மாநில மொழி பேசக்கூடியவங்களும் அங்க போய் பிரதிநிதித்துவம் இருக்கு. இப்ப இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற போது அது மொழி அடிப்படையில ஒரு பாரபட்சத்தை உண்டு பண்ணணும். இதெல்லாம் அவங்களுடைய அச்சம். நீங்க கற்பனைன்னா அவங்களுக்கு அச்சமா இருக்குல்ல. பயப்படுறவங்களை போய் நீங்க கற்பனை பண்றீங்க. பல முன்னுதாரணங்களை எடுத்துக்குவாங்க. 55 கோடி இருக்கும்போது 543 பேரு, 44 கோடி இருக்கும்போது 522. எவ்வளவு கூடி இருக்கு? மக்கள் தொகை கூடுறதுக்கு பெருசா கூடல. இந்த மாதிரி 300 400 கூடலையே. இப்பவும் இன்னைக்கு இந்தி பேசாத எம்பிக்களே அங்க இல்லையா? நம்மளோட கம்மியா இருக்காங்களா? இப்ப இன்னைக்கு பாரபட்சம் இருக்கா? இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு என்ன கணக்கு? அரசியல் சீட் அங்க அதிகம் வந்துட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்களோ? அப்ப நம்ம இந்த இண்டி கூட்டணி ஒரு கணக்க தமிழ்நாட்டு மக்களை குழப்பறீங்க. அதான் எங்க குற்றச்சாட்டு. இந்த புள்ளியில இருந்தே பேச திரு சரவணன் 2 குற்றச்சாட்டை திரு கருணாகராஜன் வச்சா. நீங்க 2க்கும் பதில் சொல்லலாம். ஒன்று, இஷ்யூவே இல்ல, அதனால நீங்க இந்த இஷ்யூவை எடுத்து பாஜக எதிர்நிலைன்னு ஒன்னு கட்டமைக்க இந்த எலெக்ஷனுக்கு அதை தயார்படுத்துறீங்க, கூர்மைப்படுத்துறீங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, வட மாநிலங்கள்ல தொகுதிகள் எண்ணிக்கை கூடுச்சுன்னா இவங்க பாஜக ஜெயிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ரெண்டையுமே அவர் இப்போ முதல்ல என்ன இதை சொல்றாருன்னா, இந்த ஜாஸ்தி ஆயிடும், அதனால இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன முக்கியமா நமக்கு இதாகுது அப்படின்னா, பாஜக
பாஜகவுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது? இந்தி, இந்தி, இந்தியா, இந்துஸ்தான், இந்தியா, இந்துஸ்தான், இதுதான் பாஜகவுடைய கொள்கையாக இருக்கிறது. இப்போ மூணாவது மொழி எதுக்கு நம்மளை வந்து கற்றுக்க சொல்கிறாங்க? ஹிந்திக்காக சொல்கிறாங்க. ஸோ இவர்களுடைய நோக்கமே, பிஜேபி இஸ் அ ஹிந்தி மெஜாரிட்டேரியன் பார்ட்டி. அவங்களுடைய பாலிசிஸு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அருமையாக சொல்லியிருக்காங்களே இன்னைக்கு, ஐயா தமிழ்நாட்டில் ஓடுற ட்ரெயினுக்கு சமஸ்கிருத பேரை வச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஸோ உங்களுடைய இது என்ன? அப்போ உங்களுடைய எல்லா பாலிசிஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் வேற எந்த மொழியிலுமே கிடையாது, எல்லாமே இந்தி மொழியில தான் இருக்கும். இந்தி தெரிந்தவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்காங்களா? ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன? அங்கே ஒரு 3 ஸ்டேட் 4 ஸ்டேட், ராஜஸ்தான், மத்திய பீமாறு ஸ்டேட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், வேற எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, என்ன ஆகும் இந்த இது ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே 100% தேவையில்லை, நீங்கள் வந்து இங்கே கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ காவேரி பிரச்சனையை பற்றி அண்ணன் பேசினாரு. காவேரி பிரச்சனையில் வந்து பாஜக யாருக்கு ஆதரவாக இருந்துச்சு? கர்நாடகாவுக்கு ஆதரவா இருந்துச்சு. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் அவங்களுடைய பொலிட்டிக்கல் லிவரேஜ் 0. என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் 0 சீட்ஸ் வரும்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டை ஒதுக்கி வைத்தார்கள். இப்போ ஒரு சின்ன விஷயம், தென்னிந்திய மாநிலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இதுல கர்நாடகால வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பொழுது என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட வஞ்சகத்தை செய்கிறார்கள்? அதே வடக்கு தெற்குன்னு வந்துரும். அப்சல்யூட்லி, அவங்க நோக்கமே அதுதான். நம்ம கட்டமைக்கல, வடக்கு தெற்குன்னு சொல்லி பாலு சார் வந்து ஈழம்ங்கிற அளவுக்கான ஒப்பிட சொல்லி நம்ம அந்த அளவுக்கு தண்டிக்கப்பட்டுருவோம். இல்ல இல்ல சரி, இப்போ என்னன்னா இல்ல ஒரே நிமிஷம், ஆனா ஒரே நிமிஷம் போங்க, எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல இல்ல தவறான ஒரு பொய்யான கருத்தை. இல்ல இல்ல ஒரே நிமிஷம், இப்போ இந்திங்கிற விஷயத்தை இந்த 3வது ஒரு மணினா அடிச்சது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நோ இந்தி. தேசிய கல்விக் கொள்கையில ஒரு இடத்துல இந்தி ஒரு போஸ்ட் ஒட்டிருக்காங்க. அத முதல்ல சரவண ஏரியால தான் ஒட்டிருக்கோம். படிச்சு பார்த்துட்டு வந்து இங்க பேச சொல்லுங்க. இல்ல இல்ல சும்மா அந்த பொய் பித்தலாட்டம். ஏங்க, இந்தி பேசுற மாநிலம், வாழ்ற மாநிலம், படிக்கிற மாநிலங்களும் வேறங்க. நீங்க இந்தியாவுல தமிழகத்தை தவிர மத்த விஷயம் தமிழ் மொழி கட்டாய பாடமா படிக்க சொல்றாரு மோடி. நீங்க வேண்டாங்கிறீங்க. இல்ல இப்போ அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் ஈக்குவலைசேஷன் கொண்டு வரணும், சமக்கல்வி கொண்டு வரணும் சொல்றாரு. இது சரியான காரணமா? ப. சிதம்பரம் அமைச்சரா இருந்தாரு. நீங்க கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு. நீங்க ப. சிதம்பரம் மத்திய அமைச்சரா இருந்தாரு, உள்துறை அமைச்சர். அவரு இந்தி திவஸ் விழா கொண்டாடலையா? மத்திய அமைச்சராக அவர் கொண்டாடுறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தொடர்பு மொழியா இல்லையா? எதுவுமே இல்லாம பாஜக வந்த பிறகுதான் இந்தியன் வந்து தமிழர்களை ஏமாத்த பார்க்காதீங்க. தமிழ்நாட்டு மக்களை இனிமேலும் உங்க மொழியில நீங்க நடத்துற ஏமாத்த முடியாது. 1965 இல்ல 2020 வாய்ப்பே கொடுக்கலன்னா எப்படி? இப்போ முக்கியமான கேள்வியை கேட்டீங்க, ஏன் இப்போ போய் இத பத்தி பேசுறீங்க? அவங்களுக்கு அந்த சந்தேகம் ஏன் இப்ப பேசணும் அப்படின்னா 2026 வந்துருச்சு. தமிழ்நாட்டுடைய அப்போது 1998 அதாவது 2001 சென்சஸ்க்கு பிறகு வரக்கூடிய டீலிமிட்டேஷனை பத்தி தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஜூன் 1998 தலைவர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதுறாரு. சார் ஃப்ரீஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி எப்போ 2 வருடங்களுக்கு முன்னால அனுப்புறாரு. இப்ப பாஜகவுடைய ஒரே கோவம் தமிழ்நாட்டுடைய முதல்வரின் மீது என்ன கோவம் அப்படின்னா, ஐயோ எப்படியாவது நைஸா கொண்டு போய் தள்ளி விட்டுறலாம்னு நினைச்சோமே, கெடுத்துட்டாங்களே, இத வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பிரச்சனை ஆக்கிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரே கோபம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் இன்னைக்கு சார் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இதுதான் ஸ்பீச், இந்தியா ஃபுல்லா எல்லாரும் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். துணிச்சலா எடுத்த முடிவா செஞ்சுட்டு வந்திருக்காரு பாரத. ஒரே ஒரு நொடி சார், பாலு சார் பேசும்போது அச்சம் இருக்கு தமிழ்நாட்டுல, பதட்டம் இருக்கு, அத பாஜக தெளிவுபடுத்தணும் தமிழ்நாடு பாஜகன்னு நீங்க சொல்றது நிச்சயமா பாஜக தெளிவுபடுத்தும். ஓகே பாலு சார், இல்ல ஒரே நிமிஷம் சின்ன கருத்து என்னன்னா, ஐயோ சார் அமித்ஷா ரேலியில சொல்லிட்டாரு சார். ஐயா அமித்ஷா சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா? 15 லட்சம் கொடுக்கிறேன் நாங்க, அடுத்த நாள் அது எலெக்ஷன் கும்பலானாரு 2 கோடி ரூபாய், 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறேன். 1 கோடி பேருக்கு உதவி அவர் லைவ்ல இருக்காரு, அவர் லைவ்ல இருக்காரு, பக்கோடா வைக்கிறது வேற யாரும் சொல்றாங்க, அவர் லைவ்ல இருக்காரு சார். ஒரு நொடி எந்த பாதிப்பு வராதுன்றத உத்தரவாதப்படுத்துறோன்ற ஒரே இல்ல இது வந்து தமிழகத்திற்கு ஆபத்து என்பதும் இதற்கான திட்டம் மத்திய அரசிடம் இருக்கிறது என்பதும் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும்
வெட்ட வெளிச்சமானது, தெளிவானது. இது நிறைய நம்ம விவாதிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அண்ணன் கரு நாகராஜன் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தேவையில்லாத பிளாட்ஃபார்மை நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, 50க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் திமுகவோடு இணைந்து மத்திய அரசுக்கு எதிராக உட்கார்ந்துருக்காங்க. இந்த 50 இயக்கங்கள் உங்களோடு உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பை சொல்றேன். தமிழகத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு முறையான அறிவிப்பு மத்திய அரசிலிருந்து வந்தால், தனியரசிலிருந்து தமிழ்நாட்டில் திமுகவின் அருகில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அத்தனை பேரும் இதை எடுக்க வேண்டும் என்று திமுகவிற்கான நிர்பந்தத்தை கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும். அதை எந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் நேர்மாறாக இல்லையே தவறான தகவல்களை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பீகார்ல சென்சஸ் எடுக்க பொழுது ஒன்றிய அரசு குறுக்கிட்டு ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சென்சஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது அவரு என்ன ரன்னிங்ல போறா எனக்கு தெரியும். அவரு என்ன ஆங்கில போறாரு எனக்கு தெரியும். நன்றி சார். நேரம் இல்ல சார், செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு அமர்வுல பேசுவோம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இன்னொரு அமர்வுல நம்ம பேசுவோம் சார். பாலு சார் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைய பேர் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான